உயிரின் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். உயிரின் மேலான சந்தையடி ஊரை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே மற்றும் இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் பாசத்திற்குரிய அருமையண்ணன் பாலகிருஷ்ணன், நமது ஊரில் பஞ்சாயத்து தலைவராக மற்றும் பல பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் அவர்களே, மற்றும் தலைமையேற்கின்ற அருமை சகோதரர் அருமையண்ணன் சிவராஜன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற சந்தையடி பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களே, அருமை அண்ணன் பால்ராஜ் செயலாளர் அவர்களே, அருமை அத்தான் பாலசுந்தரம் அவர்களே, அருமை சகோதரர் பிரேம் ஆனந்த் அவர்களே, அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜலிங்கம் அவர்களே, அருமை சகோதரர் பி பார்த்திபன் அவர்களே, அருமை சகோதரர் கே விஜயானந்த் அவர்களே, அருமை சகோதரர் விஜய் திவாஸ்கர் அவர்களே, மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் பெரியோர்களே, குழுவை சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பாசமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அன்பானவர்களே, எனக்கு சந்தையடி ஊர் இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படியே குதூகலத்தில் அப்படியே வானத்தில் பறக்கிறது போலே இருக்கணும். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் பாட்டாளி வர்க்கமாக இருந்தாலும் தங்களுடைய வாரிசுகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அவர்களை பண்பாட்டாளராக உயர வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள். அந்த உயர்ந்த சிந்தனை இருப்பதால் தான் இந்த மேடையிலே, இந்த அம்மன் சன்னிதானத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான விளக்குகளை என் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஒரு ஊர் வளர வேண்டும் என்றால், அந்த ஊரை சார்ந்த சமுதாயம் வளர வேண்டும் என்றால், அந்த ஊரை ஆளுகின்ற ஆளுமை உள்ளவர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நல்ல பண்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த ஈகை குணம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊர் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருக்கும். இதே சந்தையடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சகோதரர்கள் இங்கே நிறைய பேர் என்னோடு படித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அப்படியே அதை பிரமிப்பாக இருக்கிறது எனக்கு. அந்த ஊரின் தியாகம், அந்த மனிதர்களுடைய தியாகம் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்பதை நான் கண்டிப்பாக அறிவேன். என் அருமையாகத்தான் அடிக்கடி பேசுவேன் பாலசுந்தரம் அவர்களிடம். இந்த ஊருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஒரு பொங்கல் என்றால் அது சந்தையடிதான், ஒரு கல்வி என்றால் அது ஒரு சந்தையடிதான், ஒரு விளையாட்டுத்துறை என்றால் அது ஒரு சந்தையடிதான், ஒரு அன்பை வெளிப்படுத்துவது எங்கே என்றால் அது சந்தையடிதான், ஒரு ஈகையை வெளிப்படுத்தும் ஒரு தர்ம சிந்தனை எங்கே இருக்கிறது பிறந்தது என்றால் அது சந்தையடிதான். சந்தையடி என்றால் அத்தனை அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஊர், ஒரு அமைதியும் அன்பும் தவழுகின்ற, ஒரு தென்னங்கீற்றும் தென்னங்காற்றும், அந்த கால்வாய் கரைகள், இந்த ஆற்று காற்றும், குளங்கரையில் உள்ள கால்வாய்கள் காற்றும் நிறைந்த ஒரு அற்புதமான ஊர் சந்தையடி ஊர். இப்படி ஒரு ஊரில் பிறக்க முடியாத என்று ஏங்கிய நாட்கள் எனக்கு உண்டு சார். பாலகிருஷ்ணன் சார் தான் சொல்றேன். சார் எல்லோருக்கும் பொது உடைமையாக பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். பொது உடைமையாக எத்தனையோ காரியங்கள் அவரை பார்த்து நான் பேசி போயிருக்கிறேன். பொங்கல் விழாக்களுக்கு, பல பொங்கல் விழாக்களுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆசையோடு ஓடி வருவேன். ஏனென்றால் சந்தையடி என்றால் அப்படி ஒரு ஆனந்தம். இங்கு பார்க்கும்போது, பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போது பிரமித்து போய் நிற்கிறேன். வியப்பாக இருக்கிறது. பெண்களை முன்னிறுத்து, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களை விழாக்களுக்கு அனுப்பிவிட்டு என் ஆண் சிங்கங்கள் அங்கிருந்து ரசிக்கிறார்கள் பாருங்கள். அந்த மக்களை நான் ரசிக்கிறேன், பாராட்டுகிறேன் நண்பர்களே. ஆண் சிங்கம் என்றால் அதுதான். பெண்களை முன்னிலைப்படுத்துவது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் சரி, லதா ரஜினிகாந்தை முன்னிலைப்படுத்தியவர்
தான் ரஜினி முன்னுக்கு வந்தார். எங்கோ பிறந்த மகாராஷ்டிராவில் பிறந்த ரஜினி முன்னுக்கு வந்தார். ரதாவை அங்கே முன்னிலைப்படுத்தினார். பெரும்பெற வாழ்க்கை ஒரு விஜயகாந்த் முன்னுக்கு வந்தார், அங்கே பிரேமலதாவை முன்னிலைப்படுத்தினார். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற யாருமே பின்வாங்கியதில்லை. சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பது போல்தான் நாம் சக்தி இருக்கும் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது கன்னி யா குமரி, கன்னி வாழ்கின்ற அந்த குமரி சிவனின் ஒரு மறுபுருவம். சிவனை நோக்கி தவம் செய்கின்ற அந்த தாய் வாழ்கின்ற கன்னியாகுமரி. அப்படிப்பட்ட தாயை நேசிக்கின்றவர்கள் நாம். தாயை நேசித்தால்தான், தாய் மீது அன்பு செலுத்தினால்தான், தாயின் தாரத்திற்கு மீது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அத்தனை அளவிற்கு நீங்கள் உயர்வீர்கள் நண்பர்களே. எவன் ஒருவன் தாயையும் தன் தாரத்தையும் தன் சகோதரியையும் படித்து கேலியும் கிண்டலும் செய்வானோ அவனுக்கு மிகப்பெரிய அழிவு காலம் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இது மனு தர்மத்தில் நான் படித்தது. பல புத்தகங்களை நான் படித்ததை சொல்லுகிறேன் சகோதரர்களே. சகோதரிகளை மதியுங்கள், தாயை மதியுங்கள், பெண்களை போற்றுங்கள். உங்களுடைய வளர்ச்சி எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. 8 வேகத்தில் போயிட்டு இருப்பீங்க. நான் என் மனைவியை மதித்ததால் என்னுடைய சென்னை வீட்டில் என் தாய் கடைசி வரை அவர்களை ஒரு ராஜாத்தி மாதிரி நான் வாழ வைத்துக் கொண்டிருந்தேன். என் மாமியாரை என் வீட்டில் தான் ராஜாத்தி மாதிரி வாழ வைத்துக் கொண்டிருந்தேன். என் மனைவியை எப்படிதான் நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன் நண்பர்களே. உங்கள் தாரத்தையோ தாயையோ சகோதரியையோ கைவிட்டு விடாதீர்கள். நான் இங்கே அதை பார்த்து வேப்படுத்து நான் சொல்லுகிறேன். இத்தனை பெண்களின் சகோதரிகள், பெண் சிங்கங்கள் நாளைய தலைமுறையில் ஒரு சுனிதா வில்லியம்ஸாக, ஒரு கல்பனா சாவலாக்களாக, ஒரு பிடி உஷாவாக நீங்க எத்தனை பெண்கள் சாதிக்க இருக்கிறீர்கள். பெண்களை பறக்க விடுங்கள். பெண்களை பட்டாம்பூச்சிகள் போல் அங்கங்கே சிறகடிக்க விடுங்கள். பறவைகளாக பறக்கட்டும். உயர உயர சந்தேகம் உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் குலம் உயரும், இந்த ஊர் உயரும், ஊர் உயர நாடு உயரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. கடைசியாக நண்பர்களே, உலகத்தில் நாம் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அருமையான சொன்னது போல் என்னிடம் பணம் இருந்தால், என்னிடம் அதிகாரம் இருந்தால் இந்த கன்னியாகுமரியை உலகத்தில் முதன்மையான நாடாக, உலகத்தில் முதன்மையான தொகுதியாக என்னால் மாற்ற வேண்டிய அத்தனை அக்கறை இருக்கிறது. முதலில் மக்களை நேசிக்க வேண்டும். நேசிக்கிற அத்தனை ஆற்றல் என்னிடம் உள்ளது. ஆனால் என்ன செய்வது? காலத்தின் கோலங்கள். யார் செய்த கோலங்களோ, யார் செய்த பாவங்களோ, யார் யாரோ தெரியாதவர்களும் இந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாதவர்களுக்கும் அதிகாரத்தை அள்ளி கொடுத்து விடுகிறோம். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைத்து விடுமா என்று இயங்குகிறவர்களுக்கு இந்த அதிகாரம் பறிக்கப்படுகிறது. என்ன செய்வது? இந்த தேசத்தின் குற்றமா, இந்த நாட்டின் குற்றமா, இல்ல அரசியல் அமைப்பின் குற்றமா தெரியவில்லை. எதை சொன்னாலும் தப்பாக ஆகிவிடும். நான் அந்த அரசியல் பற்றி பேச வரவில்லை. என் சகோதர சகோதரிகள் மீண்டும் முன்னுக்கு வர வேண்டும். நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், வாருங்கள், இளைஞர்கள் வாருங்கள். எப்படி வர முடியும்? 2 பேரும் மாபெரும் மாபியாக்கள் மாதிரி எல்லா இடத்திலும் பெரும் பெரும் கட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களை மீறி எப்படி ஒரு இளைஞர் முன்னுக்கு வர முடியும்? மாற்றத்தை எப்படி பெற முடியும்? கல்லாய் மரமாய் மிருகமாய் இருக்க நாங்கள் அந்த மிருக கூட்டங்கள் அல்ல, மனிதர்கள் கூட்டம். மாற்றமே மாநில தத்துவம் என்று அருமை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாற வேண்டும். நீ தப்பு செய்தால் தப்பை தட்டி கேட்க வேண்டும். தப்பு செய்தால் திரும்ப திரும்ப நான் அவன் பின்னே நான் செல்வேன் என்றால் நீயும் தப்பு செய்கிறாய் என்ற அர்த்தம். நான் என் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தவிட்டால் வேறு யார் ஏற்படுத்துவார்கள்? இந்த மண்ணில் படித்தவர் விவேகானந்தா கல்லூரியில் டீச்சருக்கு தெரியும். எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியவர் என் சகோதரன் என்னோடு வருகை தந்திருக்கிறார்கள். பாலகிருஷ்ணனுக்கு தெரியும். அட்வொகேட் பாலகிருஷ்ணன் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வகுப்பு தோழன் பால்துறை, என்னுடைய வகுப்பு தோழன். இங்கே மகளிரணி தலைவராக வீட்டிருக்கின்ற டாக்டர் ஸ்ரீ ரங்கநாயா அவர்கள் பேராசிரியராக வேலை பார்த்தவர் என்னோடு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே அனிதா அவர்கள் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறார்கள். வரலட்சுமி அவர்கள் மாவட்ட மகளிரணி செயலாளராக இருக்கிறார்கள். நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன். பெண்களை முன்னிறுத்தி பின்னால் இருப்பவர்கள் நாங்கள். நான் இதை எதற்காக கூட கதை சொல்லிட்டு இருக்கோம் என்றால், வருங்காலத்தில் உங்கள் ஊரிலே பாலகிருஷ்ணன் போல் ஒரு நல்லவராக இருந்தால் தயவு செய்து அவரை கைவிட்டு விடாதீர்கள். எங்கோ ஒருவர் தான் இப்படி கிடைப்பார்கள். ஒரு நல்லவர்கள் வல்லவர்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை தூற்றி விடாதீர்கள், அவர்களை புறந்தள்ளி விடாதீர்கள் என்று நான் கூறுகிறேன். நீங்க நான் பிடி செல்வகுமாருக்காக ஆதரவாக வாருங்கள் என்று சொல்லவில்லை. பாலகிருஷ்ணன் மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரிலும் இருப்பார்கள். அந்த மாதிரி நல்லவர்களை கைவிட்டு விடாதீர்கள் நண்பர்களே, தோழர்களே.
என்னோட கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குறைய குற்றத்தை கண்டுபிடிச்சு எல்லா ஊர்லயும் நான் பார்த்திருக்கேன். ஒரு மனநோய் பிடித்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கே 99% அங்கு இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் நல்லது செய்தவர்கள் எல்லாம் மனநோயாளி மனநோய் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. காரணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி அவர்களை தூக்கி அங்க கொண்டு விட்டுறாங்க. அவர்களை புறந்தள்ளி விடாதீர்கள். 1000 நல்லது செய்திருப்பார்கள், ஒரு தவறை பிடித்துக் கொண்டு அப்படியே இருந்திருப்பார்கள். 90 நல்லது செய்தது மறந்து விடுவார்கள். எல்லா ஊரிலும் அது இருக்கிறது. நான் இது பாலகிருஷ்ணன் அண்ணாச்சிக்காக மட்டும் சொல்லவில்லை, என் தமிழின மக்களுக்காக சொல்லுகிறேன். இது தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்றால் அந்த ஜாதிக்காக, அந்த மதத்திற்காக, இந்த இனத்திற்காக, அந்த மொழிக்காக என்பதல்ல, ஒவ்வொரு தமிழனுக்காகவும் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் ரஸ்தாக்காட்டில் 1008 பானைகள் வைத்து இப்பொழுது 2008 பானைகள் வைத்து சமத்துவ பொங்கல் நடத்தினோம். உலகத்திலே இப்படி ஒரு பொங்கல் நடத்தவில்லை, கடற்கரையில் நடைபெறவில்லை என்று கின்னஸ்க்காக அந்த பொங்கலை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பொங்கல் என்றால் சந்தையடிதான். முதலில் இந்த உலகத்துக்கு தெரிய வைத்ததே சந்தையடிதான். நீங்களும் பாராட்டுகிறோம் நினைச்சேன். ஏன்னா உங்க ஊர் தான் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. நாங்க குமரி மாவட்டத்துடைய லிஸ்ட்டுக்கு எல்லா இடத்தையும் பார்க்கும்போது சந்தையடி வரும், அகசீஸ்வரர் வரும், இப்படி சில ஊர்கள் தான் வரும் பொங்கலுக்கு சிறப்பு வாய்ந்த ஊர்கள். ஆகவே பொங்கலை, தமிழர் திருநாளை நாம் அனைவரும் நன்றாக கொண்டாட வேண்டும். நமது ஊரை சேர்ந்த நிறைய கண்மணிகள், நாளைய தலைமுறைகள் மொட்டு விட்டு அங்கே பூக்களாக மலர இருக்கின்றன. என் போல பெண் தேவதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பல கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கண்டு ரசியுங்கள், அவரை பாராட்டுங்கள். நிச்சயமாக இந்த பொங்கல் உங்கள் ஊருக்கும் இந்த மக்களுக்கும் மேலும் மேலும் வளர்ச்சியையும் இன்பத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுங்கள். பீஸா, பர்கர், அது இருந்து கண்ட சாப்பாடு விரும்பியதை எல்லாம் வாங்கி கொடுத்து விடாதீர்கள். நன்றாக நல்ல நம் நாட்டு உணவுகளை கொடுங்கள். காலையில் சூரிய ஒளியில் காற்றை சுவாசிக்க சொல்லுங்கள். நோய் என்பதே வராது. நிறைய பேர் சூரிய ஒளி என்றால் என்ன என்று தெரியவில்லை என்று கேட்கிறார்கள். சூரிய ஒளி உங்கள் மேல் பட வேண்டும். குறிப்பாக பெண்கள் மீது பட வேண்டும். நான் போகின்ற இடங்களெல்லாம் பெண்களுக்கு மூட்டு வலி, காது வலி, முதுகு வலி என்று சொல்லுகிறார்கள். இந்த முதுகு வலி, மூட்டு வலிக்கெல்லாம் ஒரே காரணம் வைட்டமின் டி குறைவு என்பதுதான். அதற்கு ஒரே மருந்து. எந்த மருந்தையும் சாப்பிடாதீர்கள். நானே அனுபவப்பட்டவன். சூரிய ஒளியில் நடங்கள். 6 மணி டு 6:30, 6 மணி டு 7 இந்த காலகட்டத்திற்கு ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் இருங்கள். உங்கள் முதுகு வலி, கால் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. அதனால் தான் இயற்கை என்னை நமக்காக தந்த அந்த சூரியன் என்பது அப்படிப்பட்ட அற்புத தேவன். நமது உடம்பை, குலத்தை காக்க வந்த கடவுள் சூரிய பகவான். அந்த சூரிய ஒளியை நீங்கள் இலவசமாக கிடைப்பதை புறந்தள்ளி விடுகிறீர்கள். சூரிய ஒளியை நீங்கள் நன்றாக அனுபவிக்க வேண்டும். சூரிய ஒளியோடு சேர்த்து நல்ல காற்றை அனுபவியுங்கள். உங்கள் உடம்பு சுகாதாரம் அடையும். உங்களுக்கு நோயே வராது. வருங்காலம் சந்தையடி ஊர் எல்லா வகையிலும் சாதனைகளை நிகழ்த்த, பல சிகரங்களை தொட்ட அண்ணன் சொல்லுவது போல் கண்டிப்பாக இந்த ஊருக்கு நான் அண்ணன் சொன்னதை கரெக்டாக கவனிக்கல. கூரை போடணும்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் பின்னால் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அண்ணன் உடல் இருப்பேன். அது என்ன என்பதை திடீர்னு அடுத்த கட்டமாக அவருடன் பேசி இந்த ஊருக்கு என்ன செய்ய முடியும் நிச்சயமாக செய்வோம். அது என்ன என்பதுதான். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய மகான். நான் ஒரு காமராஜர் மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் ஒரு காமராஜர், வாழும் காமராஜர். இந்த ஊருக்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் உடன் இருந்து என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக அதை வெகு விரைவில் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். அதை மிக சிறப்பாக செய்து முடிப்போம். உங்களோடு கைகோர்ப்போம். இந்த புத்தாண்டு பூத்து குலுங்கும் புத்தாண்டு, புதுயுகம் படைக்கட்டும். பொங்கல் நல்வாழ்வு. தமிழர்களின் உங்களின் இல்லங்களில் இன்பமும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும், அதே போல் இந்த விழாவை கண்டு கழிக்கின்ற என் இளம் பெண்கள், என் தாய்மார்கள், என் இளம் சிங்கங்கள், வாலிப சிங்கங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் தான் ஹீரோ என்று சொல்லி உங்களுக்கும் எனது பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.